நிறை கொழுப்பு, நிறை உறாத கொழுப்பு இது பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். ஒரு சில நண்பர்கள் கேட்கும் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வனஸ்பதி அப்படின்னு சொல்லப்படுற டால்டா நிறைய ஹோட்டல்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை அவங்க நெய் வெண்ணெய் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அது சரியா அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சரியே கிடையாது. அது ஒரு மிகவும் கெட்ட கொழுப்பு. நிறைவுறாத கொழுப்பை செயற்கை முறையில் சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது நிறைவுற்ற கொழுப்பாக மாற்றுறது தான் வனஸ்பதி அப்படின்னு சொல்லப்படுற டால்டா. ஆக்சுவலாக டால்டான்றது ஒரு பிராண்டு. ஆக்சுவலாக அது உண்மையான அந்த இன்க்ரீடியண்ட் வனஸ்பதி தான். இந்த வனஸ்பதியை தான் நிறைய பேர் நெய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதையும் நம்ம மக்கள் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. குறிப்பாக நிறைய ஹோட்டல்களில், தெருக்கடைகளில் அதை நெய் வெண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதை சமையலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது தயவு செஞ்சு நம்ம சாப்பிடவே வேண்டாம். 1970-80 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெய் வெண்ணெய் இதோடைய விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வனஸ்பதியை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த வனஸ்பதி சேர்த்த பொருட்கள், உணவுப் பொருட்கள் அத்தனையும் மக்கள் அதிகமாக சாப்பிட அவங்களுக்கு நிறைய உடலில் கொழுப்புனால வர்ற உடல் கோளாறுகள் வர ஆரம்பிச்சுது. இந்த உடல் கோளாறுகள் கொழுப்புனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனஸ்பதியோடு சேர்த்து நெய் வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நெய் வெண்ணெய் வனஸ்பதி போன்ற கொழுப்புகளை சாப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நெய்யும் வெண்ணெயும் வேற, வனஸ்பதி அப்படின்றது வேற. நெய்யும் வெண்ணெயும் ஒரு நல்ல கொழுப்பு, வனஸ்பதி ஒரு கெட்ட கொழுப்பு. இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு பொது வெளியில் 4-5 ரவுடிகள் சேர்ந்து யாரையோ தாக்குறாங்க. அங்கே பொதுமக்களும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரவுடிகளோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அள்ளிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் இது பண்ணாங்கன்னு. அது மாதிரி இது அள்ளிட்டு போகிற மாதிரி இந்த கொழுப்பு தான் உடலுக்கு பிரச்சனை அப்படின்றத மேலோட்டமாக பார்த்துட்டு அது நல்ல கொழுப்பா கெட்ட கொழுப்பா அப்படின்றது தெரிஞ்சுக்காம நல்ல கொழுப்பான நெய் மேலையும் வெண்ணெய் மேலையும் பழி வந்துடுது. ஆக்சுவலாக அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா வனஸ்பதி தான். உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயற்கையாக செய்கிற நிறை கொழுப்பு அப்படின்ற வனஸ்பதி போன்ற பொருட்கள் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு. இதே தான் சீஸுக்கும் நடக்குது. சீஸ் அப்படின்றது ஒரு நல்ல அருமையான உணவுப் பொருள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சீஸை தனியாக சாப்பிடாம பீஸா பர்கர் அப்படின்ற பேரில் அதன் மேலே தடவி அதோட நிறைய மாவு சத்துக்கள், சர்க்கரை சத்துக்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது நமக்கு உடல் கோளாறுகள் வருது. ஸோ இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சீஸ் தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். நாம் எப்படி சீஸ் சாப்பிட்றோம், பீஸா பர்கர் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றதுனால. ஆக்சுவலாக அங்கேயும் வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த பீஸா பர்கரில் இருக்கிற மாவு சத்தும் சர்க்கரை சத்தும் தான், சீஸ் கிடையாது. ஸோ சீஸ் நல்லது. இதே மாதிரி பழி பாவம் இது எல்லாம் பால் பொருட்கள், தேங்காய் எண்ணெய் இதுக்கும் இருக்குது. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, வனஸ்பதி உடலுக்கு கெட்டது, வெண்ணெயும் நெய்யும் நல்லது, சீஸ் உடம்புக்கு நல்லது, தாராளமாக சாப்பிடலாம்.